இப்போ இருக்கக்கூடிய மஹமூது அப்பாஸ் என்கிறவருடைய தலைமையில் இயங்கக்கூடிய குரூப் துரோகத்தின் மொத்த வடிவத்தை சேர்ந்தவங்க. அவங்க இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், இஸ்ரேலுடைய ஃபோர்ஸஸ் தேடி வரக்கூடிய முஹம்மது அல் ஹசானி என்கிற ஒருவரை நாங்கள் கைது செய்திருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இவரை கைது செய்ய தேடுறது யாருன்னா இஸ்ரேல் தான் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேலால் தேடப்படுகிற பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பை சேர்ந்த ஒருவரை நாங்கள் கைது செய்திருக்கிறோம் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். அவர் இஸ்ரேலிடத்தில் கையளிக்கப்படுவார். இஸ்ரேலுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அடிமை குரூப்ங்கிறது நமக்கு தெரியும். இந்த துரோகத்தை அவர்கள் செய்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் நெத்தன்யாகு போராராக இருந்தா அந்த இடம் எவ்வளவு பாதுகாப்பானது என்று அவங்க நினைச்சிருப்பாங்க. நம்ம ஃபோர்ஸஸ் தான் இருக்கிறாங்க, முழுக்க நம்ம கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல தான் வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. எனவே அவர்கள் எதை பாதுகாப்பு என்று நினைக்கிறார்களோ அந்த இடம் பாதுகாப்பு அற்றது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய பத்திரிகைகள்லாம் கிழிச்சு நார் நாரா தொங்க விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 563வது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் இன்னைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம். மக்களாம் தெரியும், நம்முடைய நேற்றைய வீடியோவில் ஒரு எக்ஸ்க்ளூசிவான செய்திகளை நம்ம சொல்லியிருந்தோம். என்ன செய்தின்னு சொன்னால், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் காசா ஜெயிக்கவில்லை, தோல்விக்கு மேல் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுடைய இராணுவத்தை சேர்ந்தவர்களே பகிரங்கமாக பேசிய செய்திகள் தான் அதில் சொல்லியிருந்தோம். குறிப்பாக அவர்களுடைய இராணுவ தளபதிகள், முன்னாள் தளபதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இன்னைக்கு கோர்ட்ஸில் அவருடைய ஊழல் வழக்குக்கு ஆஜராகி இருந்தார். ஆஜராகிற போது கோர்ட்ஸுக்கு வெளியில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு ஆர்ப்பாட்டங்களை நடத்தினார்கள். நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுகிறது. எதிர்க்கட்சிகள் தனியாக ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து இஸ்ரேலுடைய அரசியல் சூடுபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்களில் கடந்த 24 மணி நேரத்துக்குள்ளாக 39 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 62 பேர் இதுவரைக்கும் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் நம்ம வெளியிட்ட செய்தியில் இஸ்ரேல் போர்சஸ் தான் சரணடையணும் என்று சொல்லி இஸ்ரேலிய தலைவர்களே சொல்லக்கூடிய செய்திகளை சொல்லி இருந்தோம். அந்த செய்தி ஒருபுறம் இருக்க, இன்றைய தினம் WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனால அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுக்கான தூதுவருக்கு தொடர்பு கொண்டு உடனடியாக இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு முயற்சி பண்ணுங்கள் என்று கோரிக்கை விடுக்கப்பட்ட நேரத்தில் யுத்தம் நிறுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் சரணடைய வேண்டும் என்று அமெரிக்கா சொன்னதான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இந்த செய்திகள் எல்லாம் அப்படி ஒரு புறமாக வைத்துக்கொண்டு இன்றைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் மேலதிகமாக நடந்திருக்கிறது. அந்த சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்பதாக இடையில தெரியுமில்ல, ஒரு ரணகலம் நடந்துகிட்டு இருக்க கிடுகிழுப்பு காட்டிக்கிட்டு இருப்பாங்க என்று சொல்லுவாங்க. அது மாதிரி தற்போது தன்னுடைய ஆட்சி பறிபோக போகிறது. ராணுவமே 2 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க தற்போது கையெழுத்திட்டு ஆட்சியை டிசால்வ் பண்ணுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அதனால யுத்தத்துக்கு நாங்கள் போக மாட்டோம்னு ராணுவத்தில் பல பேரும் தற்போது கருத்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தன்னுடைய அமைச்சரவையை கூட்டி பேசினார். அப்படி பேசுகிற போது அவர் சொன்ன சில காமெடியான செய்திகள் இருக்கிறது. அதில் அவர் மிக முக்கியமாக சொன்னது என்னன்னு சொன்னா, இஸ்ரேல் ஒருபோதும் உள்நாட்டு யுத்தத்தை சந்திக்காது அப்படிங்கிறார். ஏன்னா இஸ்ரேலுக்குள்ள தற்போது ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது. ராணுவமே நாங்கள் யுத்தத்திற்கு செல்ல முடியாது என்கிற செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உள்நாட்டு வார் ஒன்று உருவாகி விடுமோ என்கிற பிரச்சனைகளும் அங்கே உருவாகி கொண்டிருக்கிறது. உள்நாட்டுக்குள்ள ஏதாவது சண்டை ஏற்பட்டுரும், ராணுவம் ஆயுதத்தை எடுத்து ராணுவமும் மோதிக்கொள்ளும் என்கிற மாதிரியான பயங்கரமான நிலைகள் தோற்றம் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படியான ஒரு நிலையை இஸ்ரேலுக்குள்ள உண்டாக விடமாட்டேன், இது ஒரு மறுமலர்ச்சிக்கான யுத்தமாக இருக்கிறது, வரலாற்று யுத்தமாக இருக்கிறதுங்கிறார். உண்மையிலே இது ஒரு வரலாற்று யுத்தம் தான். உலகத்திலேயே ஆக சிறியதொரு ராணுவம், தனக்கு நாடே இல்லை என்று உலகமே சொல்லிக் கொண்டிருக்கிறது. பாலஸ்தீனம் என்கிற ஒரு நாட்டை ஐநா இதுவரைக்கும் அங்கீகரிக்கவே இல்லை. இந்த மாதிரியான நேரத்தில் உலகத்தில் நம்பர் 1 ராணுவம்னு தங்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குரூப் ஒரு சிறிய ராணுவத்திடத்தில் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறதுனா அது வரலாற்று யுத்தமா இல்லையா? அவர் என்ன நினைச்சுக்கிட்டு சொல்றாருன்னா, நான் எப்படி யுத்தம் பண்றேன்னு தெரியுமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சொல்றாரு. உண்மையிலேயே இது ஒரு வரலாற்று நிகழ்வு தான். காரணம் என்னன்னா,
ஒரு சிறிய இராணுவத்திடத்தில் பட்டு பயங்கரமாக இவர்கள் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் இன்னைக்கும் திருப்பி அந்த வீராப்பு வசனம் பேசுறது தெரியுமில்ல, சொல்லுவாங்க அந்த அணைய போற மெழுகுவர்த்தி ரொம்ப பிரகாசமாக எரியும்ங்கிற மாதிரி இன்னைக்கும் வந்து என்ன சொல்றாருன்னா, காசாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தோற்கடிப்போம் அப்படிங்கிறாரு. அப்ப இதுவரைக்கும் நீங்க ஒரு தலைமுடியையும் புடுங்கல, இதுவரைக்கும் அங்க ஒன்றும் கிளிக்கலங்கிறது தெரியுது. காசாவில் நாங்க வந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தோற்கடிப்போம், கடத்தப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய பணைய கைதிகளையும் எங்களுடைய இராணுவத்தை சேர்ந்தவர்களையும் மீட்டு கொண்டு வருவோம், எங்களுடைய அனைத்து இலக்குகளையும் நாங்கள் அடைவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதை சொல்லிக்கிட்டு தான் காசாவுக்குள்ள போனாங்க. பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிப்போம்னாங்க, அழிச்சு முடியல, நாங்க தான் தோத்துக்கிட்டு இருக்கிறோம்னு அவங்க ஆக்களை இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வருவோம் சொன்னாங்க, இதுவரைக்கும் அதையும் செய்யல. அவங்களா சமாதானத்தில் விடுவிச்சதை தவிர இவங்க ஒன்றும் பண்ண முடியலைங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். அதனால அனைத்து இலக்குகளையும் அடைவோம்ங்கிறாங்க, ஒரு இலக்க கூட அடையலைங்கிறதும் வெளிப்படையாக தெரிந்த ஒரு விவகாரமாக மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் எதிரியை தோற்கடிப்பதற்காகத்தான் நாங்கள் பாரிய தாக்குதல்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய அமைச்சரவையில் பேசிக்கிட்டு இருக்கிறார். எதிரியை தோற்கடிச்சாங்களா இல்லையாங்கிறத இப்ப அவர்களுடைய ஆட்களே அவர்களுடைய வாயால கிண்டல் அடிக்கக்கூடிய ஒரு நிலை மாறி இருக்கிறது. மத்திய கிழக்கினுடைய முகத்தையே மாற்ற இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அது வேணும்னா அந்த சிரியாவில் சில பகுதிகளை பிடிச்சிருக்கிறாங்க, அந்த அடிப்படையில் ஒரு சின்ன சேஞ்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சிரியாக்காரன் அவன் விட்டுக்கிட்டு சும்மா இருக்கிறதுனால. ஆனா காசாவில் அந்த மத்திய கிழக்கை மாற்றுகிற நிலை வந்து இதுவரைக்கும் நடக்காது. ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை ஸ்ட்ராங்காக பிடித்துக் கொண்டிருக்கிறாங்கிறது நமக்கு தெரியும். அது சும்மா ஒரு எடுப்புக்கு என்ன பண்றாருன்னா, நாங்க மத்திய கிழக்கினுடைய முகத்தையே ஃபேஸையே மாற்றி காட்டுவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹூத்திகள் யாஃபாவை வந்து தாக்குவோம், இஸ்ரேலை அழிப்போம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுவரைக்கும் அவங்களால இஸ்ரேலை அழிக்க முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு வீராப்பு பேசியிருக்கிறாரு. ஹூத்திகள் எந்த மாதிரி அடிக்கிறாங்க, என்ன அடி விழுகுதுங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்மளை விட இஸ்ரேல் மக்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் அவர் இந்த வீராப்பு செய்திகளை பேசியிருக்கக்கூடிய நேரத்தில் என்ன நடந்திருக்க ஒரு முக்கியமான சம்பவம் இருக்கிறது. அதற்கு முன்பதாக ஒரு துரோகத்தையும் நம்ம இங்கே பார்க்க இருக்கிறோம். என்னன்னு சொன்னால், பாலஸ்தீன அதிகார சபை என்று சொல்லக்கூடிய PLO இருக்கிறாங்க. யாசர் அரபாத் உருவாக்கியது, அவருடைய தலைமையில் தான் உருவாக அவர் மரணிச்சிட்டார். அதுக்கு பிறகு இந்த இப்போ இருக்கக்கூடிய மஹமூது அப்பாஸ் என்கிறவருடைய தலைமையில் இயங்கக்கூடிய குரூப்பு துரோகத்தின் மொத்த வடிவத்தை சேர்ந்தவங்க. அவங்க இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், இஸ்ரேலுடைய ஃபோர்ஸஸ் தேடி வரக்கூடிய முகம்மது அல் ஹசானி என்கிற ஒருவரை நாங்கள் கைது செய்திருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இவரை கைது செய்ய தேடுறது யாருன்னா இஸ்ரேல் தான் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேலால் தேடப்படுகிற பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பை சேர்ந்த ஒருவரை நாங்கள் கைது செய்திருக்கிறோம் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். அவர் இஸ்ரேலிடத்தில் கையளிக்கப்படுவார். இஸ்ரேலுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அடிமை குரூப்புங்கிறது நமக்கு தெரியும். இந்த துரோகத்தை அவர்கள் செய்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கு நடத்திய ஒரு தாக்குதலை அறிவித்திருக்கிறார்கள். கிழக்கு காசாவில் ஒரு சுரங்க பாதைக்குள்ள இருந்து அங்க நுழைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையை வந்து இலக்கு வச்சு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதிலே அங்கிருக்கக்கூடிய படை வந்ததோடு நாங்கள் வெடிக்க செய்ததோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை சேர்ந்த பல பேர் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள், சில பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். பைத் ஹனூனுக்கு அருகாமையில் தான் இந்த காரியத்தை நாங்கள் மீண்டும் செய்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இன்னைக்கும் சுரங்கப்பாதை ஒன்றுக்குள்ள ஆக்களை உள்ள இழுத்து வச்சு செஞ்சிருக்கிறாங்கன்னு தெரியுது. ஆனால் கிறுக்கு பயலுவை ஒரு முறை அடி வாங்குறோம், ரெண்டாவது முறை அடி வாங்குறோம், தொடர்ந்து அடி வாங்குறோம், இந்த சுரங்கப்பாதைக்குள்ள போகாமல் இருக்கணுமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க பாருங்களேன். அதற்கு முத்தாய்ப்பாக இன்றைக்கு ஒரு முக்கியமான சம்பவத்தினுடைய தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவம், அதாவது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்களை வெச்சு செஞ்ச ஒரு சம்பவம். இது கடந்த சனிக்கிழமை நடந்திருக்கிறது. ஆனால் அதனுடைய வீடியோ அவங்க இன்னைக்கு தான் வெளியிட்டிருக்கிறாங்க. அல் ஜசீராவினுடைய அரபு மற்றும் ஆங்கில பக்கங்களில் போய் அந்த வீடியோவை நீங்க பார்க்க முடியும். சிம்ம சொப்பனமான ஒரு தாக்குதல். ஏன் இந்த தாக்குதல் வந்து ரொம்ப முக்கியத்துவமாக இன்னைக்கு பேசப்படுதுன்னா, எத்தனையோ தாக்குதல்களை காசாவுக்குள்ள பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நடத்துறாங்க. அக்டோபர் 7 தாக்குதல்லாம் எவ்வளவு சிலாகித்து பேசப்பட்டதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் திடீரென்று ஏன் சனிக்கிழமை நடத்திய தாக்குதல் ரொம்ப பேசப்படுகிறது என்பது நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விவகாரம். இன்னைக்கு இஸ்ரேலுடைய நிறைய ஊடகங்கள், கான் நியூஸ் ஏஜென்சி, எடியோ தஹரனோத், இஸ்ரேலி டைம்ஸ், இப்படி பல பத்திரிகைகள் இதை பத்தி என்ன சொல்றாங்கிறத அழகா தொகுத்து அல் ஜசீராவினுடைய அரபு செய்தி பிரிவு வெளியிட்டிருக்கிறாங்க. அதைத்தான் இன்னைக்கு நம்ம உங்களுக்கு தர இருக்கிறோம். குறிப்பாக என்னன்னு சொன்னா, எடியோ தஹரனோத் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பைத் ஹனூன் பகுதிகளில் சனிக்கிழமை நடத்திய தாக்குதல் என்பது ரொம்ப
திட்டமிட்டு சிந்தித்து நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லி வர்ணிச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னன்னு சொன்னா, இந்த பைத் ஹனூன் பகுதிகளில் சாட்டர்டே இஸ்ரேலுடைய ராணுவத்தை நோக்கி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அட்டாக் பண்றாங்க. ஆனா வியாழக்கிழமை நெத்தன்யாகுவும் அவருடைய பாதுகாப்பு அமைச்சர்களும் அந்த இடத்தை போய் பார்த்துட்டு வந்தாங்க. அப்படியா எல்லாம் இருக்கிறீங்களா, சரியா இருக்குதா, பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்குதா, எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வந்திருந்தாங்க. வியாழக்கிழமை பார்த்துட்டு வர்ற இடமாக இருந்தால், நெத்தன்யாகு போராறாக இருந்தா அந்த இடம் எவ்வளவு பாதுகாப்பானது என்று அவங்க நினைச்சிருப்பாங்க. நம்ம போர்சஸ் தான் இருக்கிறாங்க, முழுக்க நம்ம கண்ட்ரோல்ல இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல தான் வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. எனவே அவர்கள் எதை பாதுகாப்பு என்று நினைக்கிறார்களோ அந்த இடம் பாதுகாப்பு அற்றது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய பத்திரிகைகள்லாம் கிழிச்சு நாரா தொங்க விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய ஆர்கியூமெண்ட் எல்லாம் அதில் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், இந்த அட்டாக்ல ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவன் கொல்லப்பட்டிருக்கிறான் என்றும் 5 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்றும், இந்த படுகாயம் அடைஞ்சதுல 2 பேருடைய கால்கள் அகற்றப்பட்டிருக்குது. அந்த காலை நீ வச்சுக்க முடியாதான், அதனால தூக்கிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. இது தாக்குதலை பார்த்தா ஒருத்தர் தான் கொல்லப்பட்டிருக்கிறாரு, 5 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்கிறதோட நிக்குது. ஆனா இதை ஏன் இஸ்ரேலிய பத்திரிகைகள் அவ்வளவு சிலாகிச்சு பேசுறாங்கன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிச்சிட்டோம்ங்கிறாங்க, யுத்தம் முடிவுக்கு வர போகுதுங்கிறாங்க, அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் முழுவதும் பாய்தாம் சொல்றாங்க. ஆனா இப்படி ஒரு அட்டாக் பண்றாங்க. அதுவும் நம்ம பிரைம் மினிஸ்டர் போய் எது ரொம்ப சேஃப்டியா இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தாரோ அந்த ஏரியாவில் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்கிறாங்க. அந்த ஏரியாவில் இருந்த ஒரு சுரங்கப்பாதை இவங்களுக்கே தெரியல, அந்த சுரங்கப்பாதையால தான் வெளியே வர்றாங்க. அந்த வீடியோவை பார்க்கும்போது தெரியும், சுரங்கப்பாதையால் வெளியே வர்றாங்க. காடு வளர்ந்த மாதிரி புத்தரையாக இருக்கிறது. முன்னாடி இஸ்ரேலுடைய 2 வெஹிக்கிள் போகுது, அந்த வெஹிக்கிள் அட்டாக் பண்ணித்தான் இவங்களுடைய தாக்குதல் நடத்தப்படுகிறது. ஆனா இதுல என்ன விஷயம் என்று சொன்னா, அதிர்ஷ்டம் என்று சொல்லி இஸ்ரேலிய ஊடகங்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க. இட்ஸாக் ஜொராட்ஸ் என்கிற ஹான் நியூஸ் ஏஜென்சியினுடைய பத்திரிகையாளர் சொல்லும்போது, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்ட இந்த சம்பவத்தினுடைய காட்சிகள் ரொம்ப கடுமையானது, பாதுகாப்பு தோல்வியின் உச்சத்தை இது காட்டுகிறது, இஸ்ரேலுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. சொல்லிவிட்டு இந்த ராணுவ பகுதி, இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதியில் காயமடைந்த பெண் ராணுவத்தை சேர்ந்த ஒருவரை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு விட்டுட்டு போயிட்டாங்க, அது பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறாங்க. ஏன் விட்டுட்டு போனாங்கன்னு தெரியல, திட்டமிட்டு விட்டுட்டு போனாங்களா, கூட்டிட்டு போய் பலனில்லைன்னு விட்டுட்டு போனாங்களா, அந்த சுரங்கப்பாதை ரொம்ப இடைவெளி சின்னதாக இருக்கும், காயமடைஞ்சிருக்கிறதுனால அவளை கூட்டிக்கிட்டு போக முடியாது என்கிற அந்த மார்க்க வரம்புகள் எல்லாம் யோசிச்சு விட்டுட்டு போனாங்களான்னு தெரியல. ஆனால் விட்டுட்டு போயிருக்காங்க. விட்டுட்டு போனதை பற்றி பேசும்போது அந்த பத்திரிகையாளரை என்ன சொல்றாருன்னு சொன்னா, இது வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு விஷயம், பெரிய ஒரு பேரழிவில் முடிஞ்சிருக்கும், 5 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க, அதுக்கு பிறகும் டைம் இருக்குது, அப்பவும் அவங்க விட்டுட்டு போயிருக்கிறாங்க. மற்றவங்க துணை ராணுவ படை சண்டைக்கு வந்துச்சு, அவங்களே அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க. எனவே அவங்களோட தரப்புல எந்த மரணமும் ஏற்படல, நம்ம தரப்புல ஒருத்தர் செத்து போய் 5 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க, ஒரு பொம்பளை ராணுவத்தை சேர்ந்தவ படுகாயம் அடைஞ்சிருக்கிறா, லேசா அவளை தூக்கிட்டு போயிருக்கலாம், அவளையும் விட்டுட்டு போயிருக்கிறாங்கன்னா இது மாதிரியான ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு எங்கேயுமே நடக்காதுன்னு சொல்லி இஸ்ரேலுடைய ஹான் நியூஸ் ஏஜென்சி சொல்றாங்க. அதுக்கு பிறகு சேனல் 20 நிருபர் அல்மோக் போக்கர் இஸ்ரேலுடைய பத்திரிகைகள் இதெல்லாம், அந்த பத்திரிகையாளர் அல்மோக் போக்கர்ங்கிறவர் இஸ்ரேலுடைய சேனல் 20 பத்திரிகையாளர். அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் ராணுவத்தினுடைய இந்த செயல்பாடுங்கிறது செயல்பாட்டு தோல்வியினுடைய உச்சத்தை காட்டுது, இஸ்ரேல் ராணுவம் தோத்துக்கிட்டு இருக்குங்கிறத வெறும் பேச்சால சொல்லல, அவங்க அடி வாங்கினத்தை வச்சே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ராணுவத்துக்கு தெரிஞ்சிருக்குது ஒரு சுரங்கப்பாதை இருக்குதுன்னு சொல்லி, ஆனா கடுக்கெடுக்காம இருந்திருக்கிறாங்க போல, அதுக்குள்ள வந்து இவங்க அட்டாக் பண்ணிருக்கிறாங்கிறாங்க. தெரிஞ்சிருந்தாலும் சும்மா இருக்க மாட்டாங்க, தெரியாததுனால தான் உள்ள வந்து அடிச்சிருக்கிறாங்க. பால் அடைஞ்சதுன்னு சொல்லி கூட இவங்க விட்டுருக்கலாம். அந்த இடத்தால தான் வெளியே வந்து என்ன பண்றாங்கன்னு அட்டாக் பண்றாங்க. குறிப்பாக இஸ்ரேலுடைய ராணுவ கண்காணிப்பு மையம் இருக்குதா இல்லையா, அதற்கும் இவங்க அட்டாக் பண்ற இடத்துக்கும் 200 மீட்டர் தான் தூரம். 200 மீட்டர் தூரத்தில் வெளியே வந்து அட்டாக் பண்ணிட்டு போறான். அப்ப கூட நமக்கு ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என்ன சொல்றான்னு கேட்டா, ரொம்ப அதிர்ஷ்டவசமாக நம்ம ஆக்கள் தப்பிச்சிட்டாங்க, இந்த முறை வந்து அவங்க நம்ம ஆக்களை பிடிச்சிட்டு போகல, பணைய கைதிகளா பிடிக்கல அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஆனா இதுக்கு பிறகும் இது நடக்காதுன்னு நினைச்சாங்க. எந்த நிமிஷமும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நம்மளை வச்சு வெளுக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே அல்மோக் போக்கர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, காசாவுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆயுதங்கள், நீங்க பெரிய ஆயுதங்களை அழிச்சதா எல்லாம் சொல்லிடுவீங்க, அதையும் நீங்க அழிக்கல, சின்ன சின்ன ஆயுதங்கள் ஆர்பிஜி இருக்குது, அதே மாதிரி சின்ன சின்ன தாக்குதல் ஆயுதங்கள் தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. இந்த ஆயுதங்களை அகற்றுகிற திறன் இஸ்ரேல் ராணுவத்திட்ட இல்ல. நீங்க வேணும்னா பெரிய ஆயுத கிடங்குகளை அழிச்சிட்டோம்னு சொல்லலாம்,
அழிக்கலாம், இந்த சின்ன சின்ன வெப்பனை உங்களால் அழிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தொடர்ந்து பாலஸ்தீன மக்கள் அவங்க தான் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க, கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இந்த கட்டுப்பாடு இருக்கிற வரைக்கும் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்றெல்லாம் நீங்க நியூஸ் கொடுக்கலாமே தவிர அங்க அத்தனை பேரும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறான். 1.5 வருடங்களாக இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் நீங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிக்கவும் முடியல, ஆட்சியில இருந்து அகற்றவும் முடியல. அவங்களோட சுகாதார பிரிவு தான், அவங்க தான் அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் எல்லாம் ஹேண்டில் பண்றாங்க, மக்களுக்கு சாப்பாடு அவங்க தான் கொடுக்குறாங்க, மொத்தத்தில் அவங்க தான் நாட்டை இன்னும் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. இதை கூட உங்களால பண்ண முடியல, நீங்க போய் எப்படி அவங்கள வெல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசக்கூடிய காட்சிகளும் இன்றைக்கு பத்திரிகைகள் அவருடைய சேனல் 20 வெளியிட்டிருக்கக்கூடியதை பார்க்க முடியும். அதை தொடர்ந்து அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நம்ம வெளியிட்டு வந்த ஒரு அறிவிப்பு தான் பொத்துவில் பகுதிகளில் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்தின் முதன்மை ஊராக இருக்கக்கூடிய அந்த ஊரில் ஒரு வீடு இல்லாத சகோதரர்களுக்கான 14 வீடுகளை அமைக்கிற திட்டத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அதற்குரிய பணிகள் மிக மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அதனுடைய காட்சிகளை நீங்கள் பார்ப்பீங்க. வீடுகள், ஒரு வீடு முழுமையாக கம்ப்ளீட் ஆகிற ஒரு நிலைக்கு வந்திருக்கு, 2வது வீடும் முடிப்பதற்கு நெருக்கமாக வந்திருக்கிறோம், 3வது வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, 4வது வீட்டுக்கான ஆரம்ப பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. எனவே முதல் கட்டமாக 5 வீடுகளை முடிப்பதற்குரிய ஏற்பாடுகளில் மும்முரமாக நம்ம செயல்பட்டு வர்றோம். இதெல்லாமே உங்களுடைய ஜகாத்து மற்றும் சதகா நிதிகளை கொண்டுதான் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த மக்களுக்காக நீங்கள் வழங்கக்கூடிய இந்த உதவிகள் நாளை மறுமையிலே கண்டிப்பாக இறைவனிடத்திலே மிக பெரும் பாக்கியங்களை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹுக்காக நாம் செய்கிற அனைத்து செயல்பாடுகளுமே மறுமையை இலக்காக கொண்டதாக இருக்கிறது. சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இலக்கை தான் நாம் நிர்ணயித்து வைத்திருக்கிறோம். எனவேதான் இந்த பணியை நம்ம பண்ணி வர்றோம். அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் அந்த பணிகளை மிக மும்முரமாக முன்னெடுத்து வருகிறார்கள். இதற்காக உங்களிடத்தில் தான் நாம் தொடர்ந்தும் உதவிகளை எதிர்பார்த்து வருகிறோம். எனவே இதற்காக உதவ விரும்புகிற சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், பெரியவர்கள், முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். அது எவ்வளவு பெரிய தொகை அல்லது எவ்வளவு சிறிய தொகை என்பதல்ல, இறைவனிடத்திலே நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியத்திற்கு நம்மால் முடிந்த எல்லா உதவிகளையும் நாம் செய்ய முடியும். எனவே அங்கு நடக்கக்கூடிய இந்த பணிகள் வேகமாக நடைபெற்று அந்த மக்களும் நம்மை போன்ற மகிழ்ச்சியானவர்களாக மாறுவதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்ளும். அதை தொடர்ந்து அவர் என்ன சொல்றாருன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆட்சியிலிருந்து அகற்றினால் மட்டும்தான் பாலஸ்தீனத்தை நீங்கள் கைப்பற்ற முடியும். ஆனால் இதுக்கு இன்னும் நீண்ட காலம் எடுக்கும். இதெல்லாம் நாளைக்கு நாளன்னைக்கு முடிச்சிட முடியாது, நீண்ட காலம் எடுக்கும். இது எல்லாமே அல் ஜசீரா சொல்றதில்ல, அல்லது பிரஸ் டிவி சொல்றதில்ல, குதுஸ் நெட்வொர்க் சொல்லலை, வேறு எந்த இஸ்லாமியர்களுடைய ஊடகமும் சொல்லலை, எந்த அரபு நாட்டு பத்திரிகையும் சொல்லலை. இதை சொல்றது இஸ்ரேலுடைய ஊடகங்கள். அதை புரிஞ்சுக்கிறங்க. இன்றைக்கு மிக தெளிவாக அவருடைய ஊடகங்கள் இதை நீங்க போய் பார்க்க முடியும். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து பேசும்போது எடியோ தஹ்ரனோத் பத்திரிகை இந்த தாக்குதல் சம்பந்தமாக, இந்த தாக்குதல் எப்படி நடந்துச்சுங்கிற அந்த புகைப்படங்கள் எல்லாம் இன்றைக்கு அரபு ஊடகங்கள்ல அதாவது ரொம்ப ஃபேமஸாக வைரலாக பேசப்படுது. எக்ஸ்லாம் நீங்க போய் பார்க்க முடியும். ஒரு 5 பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஒரு வெஹிக்கிளை தட்டி தூக்கி அது கவுந்து போய் இருக்கும். அவங்க அதில் காயம்பட்ட யாரையும் எதுவுமே செய்யாமல் திரும்பி வர்ற மாதிரியான போட்டோக்கள் எல்லாம் ரொம்ப அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது. இஸ்ரேலிய ஊடகங்கள்லேயே இன்னைக்கு அதுதான் ஹைலைட்டாக இருக்கும்போது, இன்றைய தினம் எடியோ தஹ்ரனோத் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த தாக்குதல் என்பது ரொம்ப திட்டமிட்ட துல்லியமான தாக்குதல் என்று வர்ணித்துவிட்டு இந்த பதுங்கி இருந்து தாக்குதல் நடத்திய இந்த திட்டத்தை ரொம்ப உச்சமாக நம்ம மதிப்பிட வேண்டி இருக்குது. சாதாரணமாக கடந்து போயிடாதீங்க. கண்காணிப்பு தளத்துக்கு பக்கத்தில் வந்து நமக்கு அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. இதுல ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்கிறாரு, 5 பேர் காயமடைந்திருக்கிறாரு. ஆனா சம்பவ இடத்திலிருந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எந்த விதமான இழப்பும் இல்லாமல் தப்பியும் போயிருக்கிறாங்க. எனவே அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது என்று சொல்லிட்டு, பதுங்கி இருந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை பொறுத்தவரையில் ஒரு வாகனத்தை தாக்கி இருக்கிறாங்க, இஸ்ரேல் ராணுவத்தினுடைய வீரர்களை காயப்படுத்தி இருக்கிறாங்க. அதே போன்று அவர்களை தாக்குவதற்காக வந்த இன்னொரு ஆதரவு படை அவங்களோட வார் பண்ணி இருக்கிறாங்க. பெரியோரு இழப்பை உண்டாக்கிட்டு அவங்களுக்கு எந்த இழப்பும் இல்லாமல் தப்பி போயிருக்கிறாங்கன்னா 564வது நாளிலும் இதுவெல்லாம் நடக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக நம்ம தோற்றுக் கொண்டிருக்கிறோம்
என்று அவர்கள் இன்றைக்கு சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் இஸ்ரேலுடைய ராணுவத்துடைய மேஜர் ஜெனரல் ஒருவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்தையும் அல் ஜசீரா அரபு பக்கம் மிக தெளிவாக வெளியிட்டிருக்கிறது. அதுலேயும் அவங்க நேற்று எட்சாக் பிரிக் சொன்ன மாதிரி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, காசாவில் எந்த ஒரு சாதனையுமே நம்ம உண்டாக்கல, தோத்துக்கிட்டு இருக்கிறதா சாதனையை தவிர நம்ம ஜெயிக்கல அப்படின்னு சொல்லிட்டு காசா பகுதிகளில் ராணுவம் வந்து ரொம்ப பெரிய சாதனைகள் எல்லாம் படைக்குதுன்னு நம்ம ஊடகங்கள் சிலது செய்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவெல்லாம் பச்சை போய் அது வேதனையான தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு இஸ்ரேல் ராணுவத்தினுடைய ரிசர்வ் படை தளபதி இன்னைக்கு சொல்றாரு. ஊடகம் என்ன சொல்றா, ஏய் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்குது. ரிசர்வ் படை தளபதி என்ன சொல்றாருன்னா, இல்லடா நம்ம வேதனையா வாங்கிட்டு இருக்கிறோம்டா, அடிக்கு மேல் அடி வாங்கிட்டு இருக்கிறோம்டா, சும்மா கூவாதீங்கடா, உங்களுக்கு தெரியுது இல்லடா அப்படிங்கிறாங்க. நம்மாக்கள் முன்ன புரிஞ்சுக்கிறோம், பொதுமக்கள் அங்கே கொல்லப்படுகிறார்கள் என்பதற்காக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தோற்றுவிட்டது என்று அர்த்தம் அல்ல. மீண்டும் அவர்கள் களம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை இஸ்ரேலுடைய ஊடகங்களே மிக அழகாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தோற்கடிப்பதனாலேயோ அல்லது பணைய கைதிகளை விடுவிச்சுட்டு வர்றதுனாலேயோ இஸ்ரேல் இந்த யுத்தத்தில் எந்த நோக்கத்தையுமே அடையலை அப்படின்னு சொல்லி அந்த தளபதி சொல்றாரு. ஏன்னா அவங்க தோற்கடிக்கவும் இல்லை, பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வரவும் இல்லை அப்படிங்கிறாரு. அது மட்டுமல்லாம இஸ்ரேல் ராணுவத்தினுடைய சண்டை போடுகிற இந்த பாணிங்கிறது நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய சுரங்கங்களை அழிக்கவில்லை. நீங்க பல திட்டங்களை போட்டு காசாவுக்குள்ள யுத்தம் போனீங்க, ஆனால் நூற்றுக்கணக்கான கிலோ முழு காசாவிலையும் சுரங்க பாதையை தோண்டி வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகாமல் இருக்குது. இவங்க உள்ள போனாலும் அடுத்ததுக்கு போக முடியலை. அவங்க தேவைண்டா கனெக்ட் பண்ணிக்கிறாங்க, தேவைண்டா கனெக்டை இல்லாமல் ஆக்கிக்கிறாங்க. எப்படிங்கிறதை நமக்கு கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது. இனிமே எப்படா நீங்கள் போய் அங்கே யுத்தம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவரே தன்னுடைய இராணுவத்தை நோக்கி தன்னுடைய மக்களை நோக்கி அவரே கேள்வி எழுப்புறது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தோற்கடிக்கிறோமோ இல்லையோ அங்கே ஒரு இராணுவ அரசாங்கத்தையாவது நம்மளால் அமைக்க முடிஞ்சான்னு கேட்குறாரு. இதுக்கு முன்னுக்கெல்லாம் அமைச்சாங்க, 2000க்கு முன்னுக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா காசாவை கைப்பற்றி நாங்கள் தான் ஆட்சின்னு சொல்லி மிலிட்ரி ரெஜிமெண்ட் ஒன்று அமைச்சாங்க. அதை கூட நம்ம இன்னும் அமைக்கலை, அமைக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறோம், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மிக தெளிவாக அவர்களுடைய இராணுவ தளபதி ஒருவர் இன்றைக்கும் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய செயல்பாட்டு பிரிவினுடைய முன்னாள் தலைவர் இஸ்ரேலி ஜிவ் என்கிறவர் இன்றைக்கு கருத்து சொல்லியிருக்கிறாரு. இவரும் முன்னாள் தளபதிகளில் ஒருவராக இருந்தவர். அவர் என்ன சொல்றாருன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பொறுத்தவரையில் அவங்க யுத்தம் பண்றதை விட அடிச்சு புட்டு ஹிட் அண்ட் ரன் பண்றதுல புத்திசாலிகள். அடிச்சுட்டு ஓடி போய் ஒழிச்சுக்கிடுவாங்க. நம்ம நேருக்கு நேர் வந்து அவன் அடிப்பான் நம்ம அடிப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். அவன் நம்ம கட்டிப்பான், நம்ம காயமடைஞ்சிடும், திருப்பி அடி சுதாகரிச்சுக்கிட்டு நம்ம எலும்புறதுக்குள்ள ஓடி போய் ஒழிச்சிருவாங்க. இதுல ரொம்ப திறமையானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலைமை நமக்கு எதிராக திரும்பிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நெத்தனியாவுக்கு அறிவுரை சொல்றாராம். நிலைமை நமக்கு எதிராக திரும்பிக்கிட்டு இருக்குது, ஆட்சியும் போயிடும், தோல்வியும் அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ரொம்ப கவனமாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பொறுத்தவரையில் அவங்க கிட்ட நம்ம இனிமே தேடி பிடிக்கிறதுக்கு எந்த பலவீனமும் இல்லை. நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் தேடி பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆனாலும் ஓய்க்க முடியாமல் இருக்குது. பணைய கைதிகளை நம்ம மீட்டுக்கிட்டு வர வேண்டி இருக்குது, யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டி இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு நாடு முழுக்க யதார்த்தமான ஒரு போராட்டம் ஆரம்பித்திருக்கிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். தயவு செஞ்சு யுத்தத்தை நிறுத்திட்டு மானத்தை காப்பாத்திக்க அப்படின்னு சொல்றாப்புல நெத்தனியாகு தன்னை சுத்தி நடக்கக்கூடிய இந்த அரசியலை ஒரு நச்சுத்தனமான ஒரு அரசியலை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு உண்மையை எவராவது சொன்னா அதை அவரால் ஏத்துக்க முடியாம இருக்குது. அவரை என்ன பண்றாருன்னா உடனே ஓரம் கட்டிடுறாரு. உண்மையை சொல்றவங்களை ஓரமாக்கி விடுறாரு. ஓரமாக்கி விட்டு நான் நினைச்சதை தான் செய்வேன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எங்க போய் இது முடிய போகுதுன்னு பாத்துக்கிறேங்க அப்படின்னு இஸ்ரேலி ஜிவ்வே இன்னைக்கு வெளிப்படையா இவங்க எல்லாம் முழுக்க முழுக்க காசாவை அழிங்கன்னு நின்றவங்க இப்ப தயவு செஞ்சு வெளியே வாங்கடா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூப்பாடு போடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த நேரத்தில் தான் இன்றைக்கு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஹவுத்திகள் அன்சாருல்லா மேல தொடர்ந்து யுஎஸ் அட்டாக் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க அட்டாக் பண்ணிருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஹவுத்திகள் இன்றைக்கு தாக்குதல் நடத்திய செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அஷ்கலான் அதே போன்று டெல் அவீவ் பகுதிகளில் இன்றைக்கு ட்ரோன் மூலம் 2 தாக்குதல்கள் நடத்தியதாகவும் அதே போன்று அமெரிக்காவினுடைய வின்சன் கப்பல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அவர்களுடைய ராணுவ விமானம் தாங்கி கப்பலாக இருக்கக்கூடிய ட்ரூமன் மீதும் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்பதோடு அந்த கப்பல்களுக்கு துணையாக வந்திருக்கக்கூடிய கப்பல்கள் மீதும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம். தாக்குதல்கள் வெற்றி அடைந்திருக்கிறது என்கிற செய்தியையும் இன்றைக்கு அன்சாருல்லாவினுடைய ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் யஹியா சாரி அறிவித்திருக்கிறார். இங்க என்ன கவனிக்கணும்னா, யமன்ல உணவு தட்டுப்பாடு காசா மாதிரியே இருக்குது. ரொம்ப பஞ்சத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க. அவ்வளவு பஞ்சத்தில் இருந்தும் அமெரிக்கா இவ்வளவு அட்டாக் பண்ணியும் காசாவுக்காக நாங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக அட்டாக் பண்ணுவோம்னு திரும்ப திரும்ப அவர்களும் அட்டாக் பண்ணி கொண்டு வருகிறார்கள் பாலஸ்தீன மக்களுக்காக என்கிற நிலையில் எடியோ தஹ்ரானோத் இன்னைக்கு இன்னொரு செய்தியை போட்டிருக்காங்க. இஸ்ரேலுடைய பத்திரிகை குறிப்பாக பிரான்ஸ்ல இருந்து 27 அதிகாரிகளும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இஸ்ரேலுக்கு போறதுக்காக இருந்தாங்க.
இருக்கிறாங்க, அவர்களை உள்ளே நுழைவதற்கு இஸ்ரேல் தடை விதித்திருக்கிறது. ஏன்னா இமானுவேல் மக்ரான் பிரான்சினுடைய தலைவர் அடுத்த ஜூன் மாசத்துல பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பேன் இருக்கிறார். அல்லாஹ் நாடி அது நடக்குமாக இருந்தால் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் வீட்டோ பவர் கொண்ட 5 நாடுகளில் முதல் நாடாக பாலஸ்தீனத்தை பிரான்ஸ் அங்கீகரிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால தான் நாங்கள் உள்ள நுழைகிறதுக்கு தடை விதிச்சிருக்கிறோம்னு இப்போ ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு பிரான்ஸை கடிக்கிற லெவலுக்கு போயிட்டாங்க. இதுவெல்லாம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு எதிராக திரும்பக்கூடிய காரியங்களாகத்தான் மாறி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்களோ இல்லையோ, இஸ்ரேலிய பெஞ்சமின் நெத்தன்யாஹுடைய அரசாங்கத்திற்கு எதிராக அவர்களுடைய மக்களே தற்போது திரள ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. நெத்தன்யாஹுடைய அழிவு காலம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. பாலஸ்தீன மக்கள் வெற்றிக்கு மேல் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். வல்லா ரஹ்மான் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும். பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும். பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக வல்ல ரஹ்மான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்து குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடும் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.